Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான மேங்கோ கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. மேங்கோ கேசரி செய்யறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய்யில் பாதியை இந்த கடாயில் சேர்க்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உலர்ந்த திராட்சைகளை சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வீட்டிலையே ரெடி பண்ண உலர்ந்த திராட்சைகள் தான் சேர்த்துருக்கேன். உலர்ந்த திராட்சைகளும் முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வாட்டி நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை நெய்யில் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம கேசரி செய்யும்போது கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை நல்லாவே நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ அடுத்ததாக இதே கடாயில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பிலையே இதில் சேர்க்குற எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துருந்த ரவையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை சேர்த்து நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வேக விடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையும் நல்லாவே குக் ஆகியாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரையும் நல்லா இலகி வர ஆரம்பிச்சாச்சு. 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மேங்கோ பல்ப் சேர்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மேங்கோ ஃப்ளேவர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மேங்கோ பல்ப் சேர்த்துக்கோங்க. மேங்கோ பல்ப் செய்கிறதுக்கு நல்லா இனிப்பான பழுத்த மாம்பழ துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வடிகட்டி எடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மேங்கோ பல்ப் ரெடி ஆயிரும். மேங்கோ பல்ப் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரவையோட சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை பயன்படுத்தி நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய விதமான மாம்பழ ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெசிபியோட லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீதமாக இருக்கிற நெய்யையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்திருந்த உலர்ந்த திராட்சைகள் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாயில் வச்சதுமே நல்லா கரையிற அளவுக்கு நல்லா சுட சுட சுவையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம பரிமாற வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.